இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயலால் கொட்டித்தீர்த்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் மரங்கையூர் கிராமத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் போலீசார் ட்ரோன் மூலம் மக்களுக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கையூர் கிராமத்துல அந்த இடமே ஒரு தீவு போல காட்சியளிக்கிறது. ஏனென்றால் அந்த மரங்கையூர் கிராமம் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி இருக்குது. வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. யாரும் உள்ள செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் நடந்து இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே உணவு எதுவுமே கிடைக்காத காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியும் வர முடியாமல் யாராலும் உள்ளேயும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சுவாஸ் தலைமையிலான போலீசார் ட்ரோன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை ட்ரோன் மூலியமாக அனுப்புகின்றனர். அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரோன் மூலியமாக அந்த ஒரு பெரிய பாக்ஸ்ல அந்த உணவு பொட்டலங்களை போட்டு அந்த ட்ரோன் எடுத்து சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அதாவது எந்த இடத்துல மக்களால் உள்ள செல்ல முடியவில்லையோ அந்த இடத்திற்கு அங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த ட்ரோன் மூலியமாக அந்த உணவு பொட்டலங்களை எடுத்து சென்று அந்த ட்ரோன் கொண்டு சேர்க்கிறது. இந்த முயற்சியை காவல்துறையினர் தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். ட்ரோன் மூலியமாக உணவு வழங்கக்கூடிய இந்த நிலையில இதே போல பல பகுதிகளை கண்டறிந்து எந்தெந்த இடங்கள்லாம் உள்ள போக முடியலையோ அந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அந்த இடங்களுக்கு ட்ரோன் மூலியமாக இந்த மாதிரியான உணவு பொருட்களை கொடுப்பதற்கு போலீசார் தயாராகி வருவதாக உயரதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது மரங்கையூர் கிராமம், இந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மரங்கையூர் கிராமம், இந்த கிராமம் கிட்டத்தட்ட இந்த கிராமம் ஒரு தீவு போல காட்சியளிப்பதாகவும் இந்த இடத்தில் தான் மக்கள் அதிக அளவில் மாட்டிக்கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவித்து வருவதாகவும் தகவல் வந்ததை அடுத்து இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருப்பதாக காவல்துறையினர் தகவலாக தெரிவிக்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.